ஓம் சாந்தி. சிவபாபா நினைவில் இருந்து மகா வாக்கியம் கேட்கலாம். 14/6/25. பாபா இன்னைக்கு 3வது கண், தேர்ட் ஐ, இதை பற்றிய அறிமுகத்தை நமக்கு கொடுக்கிறார். ஸோ எப்பொழுது நமக்கு 3ஆம் கண் திறந்துள்ளதோ அந்த அளவுக்கு நம்ம எல்லையற்ற இந்த அநேக விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள முடிகின்றது. बाबा தலைப்பு சொல்றார், मीठे बच्चे तुम्हें अब ज्ञान का तीसरा नेत्र मिला है, इसलिए अब तुम्हारी आंख किसी में भी डूबनी नहीं चाहिए. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு இப்பொழுது ஞானத்தினுடைய 3ஆம் கண் கிடைத்திருக்கிறது. ஆகையினால் இப்பொழுது உங்களுடைய கண் எந்த பொருள் மீதும் எது மீதும் மூழ்கவே முடியாது, அதாவது கவர்ச்சிக்கவே முடியாது. प्रश्न, जिन्हें पुरानी दुनिया से बेहद का वैराग्य होगा उनकी निशानी क्या होगी? யாருக்கு இந்த பழைய உலகத்திலிருந்து எல்லையற்ற வைராகியம் இருக்குமோ அவர்களின் அடையாளம் எப்படி இருக்கும்? वे अपना सब कुछ बाबा को अर्पण कर देंगे. பாபா சொல்கிறாங்க, பழைய உலகத்தின் மீது வைராகியம் யாருக்கு இருக்கோ அவங்க தன்னுடைய அனைத்தையும் பாபாவிற்கென்று அர்ப்பணம் செய்து விடுவார்கள். ஹமாரா குச்பி நகி, என்னுடையது எதுவுமே இல்லை, அனைத்தும் பாபாவினுடையது. பாபா ஹமாரி ஏ தேஹபி நகி ஹே, பாபா என்னோட தேகம் இது இல்லை. ஏ தோ பூராணி தேக் ஹே, இன்கோ பி சோடனா ஹே, பாபா இது பழைய உடல், இதை நான் விட வேண்டும். உன்கா மோக சப்சே டூட்டா ஜாயகா, வைராகியம் உடையவர்களுடைய உள்ளம் மனசு எப்படி இருக்குன்னு சொல்கிறார் பாபா. மோகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கும்னு சொல்கிறார். நஷ்டோ மோகா ஹோங்கே, வைராகி எப்படி இருப்பாங்க? நஷ்டோ மோகா உடையவர்களாக இருப்பாங்க. உனக்கு புத்தி மே रहता है कि यहाँ का कुछ भी काम नहीं आना. அவங்க புத்தியில் இந்த நினைவு இருக்கும், இங்கே எதுவுமே நமக்கு இப்போ வேலை இல்லை, எதுவுமே வேலைக்கு ஆகாது. क्योंकि सब हद का है, ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே எல்லைக்குட்பட்டவை, அதனால் இதிலிருந்து நமக்கு எந்த வேலை இல்லை, பிரயோஜனம் இல்லை. ओम शांति. बाप बच्चों को ब्रह्मांड और सृष्टि चक्र के आदि मध्य अंत का ज्ञान सुना रहे हैं. குழந்தைகளாகிய நமக்கு பாபா பிரம்மாண்டத்திலிருந்து சிருஷ்டினுடைய ஆதி மத்திய அந்திமத்தின் ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜோ ஓர் கோய் பி சுனா நஹி சக்தே, பாபா சொல்வதை போல வேறு யாராலுமே உங்களுக்கு சொல்லவே முடியாது. एक गीता ही है जिसमें ராஜ்யோக का वर्ण है. ஒரே ஒரு கீதையில் மட்டும்தான் ராஜயோகத்தின் வர்ணனை என்பது சொல்லப்பட்டுள்ளது. பகவான் ஆக்கர் நர்சே நாராயண் பனாத்தே ஹே, கீதையில் தான் சொல்லப்பட்டிருக்குது. பகவான் வந்து நரனை, மனிதனை நாராயணராக ஆக்குகிறார். ஏ சிவாய் கீதா கே ஒரு கோய் சாஸ்திரமே நகி, இந்த சப்தம் கீதை தவிர வேற எந்த சாஸ்திரத்திலையும் இல்லை. எஹ்பி பாபானே பத்லாயா, இதையும் பாபா சொல்லியிருக்கார். கேத்தே ஹே மைனே தும்கோ ராஜயோக சிக்காயா தா, என்ன சொல்லியிருக்கார்? நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்திருந்தேன். ஏ சம்ஜாயா தா கி ஞான் கோய் பரம்பரா நஹி சல்தா, இதை நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த ஞானம் என்பது பரம்பரையாக நடப்பதல்ல. பாக்கர் ஏக் தர்ம கி ஸ்தாபனா கர்த்தே ஹே, எப்போ பகவான் வராரோ அப்பொழுதுதான் இந்த ஞானம் கொடுக்கிறார். இதன் மூலமாக ஒரு தர்மம் என்பது உருவாகின்றது. பாபா கேத்தே ஹே அப்படி ரச்சனா கோ சம்ஜானா ஹே, பாபா சொல்றார், உங்களுடைய படைப்பு யாரோ, அதாவது குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் இந்த ஞானத்தை புரிய வைப்பது நல்லது. अगर नहीं समझते तो फिर भगा देना चाहिए, परंतु वह ताकत चाहिए ना.
பாபா சொல்கிறாரு, ஞானம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் இல்லையா? எல்லாருக்கும் போய் சேரணும். ஏன்னா மோகம் என்பது ரொம்ப மோசமானதுங்கிறார் பாபா. மோகம் என்பது ரொம்ப ரொம்ப மோசமானது. இந்த மோகம் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்களாம்? பின்னாடியே போயிட்டுருப்பாங்கங்கிறார் பாபா. ஒருவேளை அவங்க புரிஞ்சு காட்டாங்க, ஞானம் சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும். பாபா அந்த ஞான ராஜயோகத்தோட கல்வி இவங்களுக்கு தான் இல்லை, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே சொல்லணும். ஒவ்வொரு குடும்பம் உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். பாபா சொல்கிறாரு, இந்த ஞானத்தை நம்ம புரிய வைக்கிறது நம்மளுடைய கடமை. மூக்கா கீடா ஐசா லகா रहता जो निकल न सके, यहाँ तो नष्ट मोहा बनना है, मेरा तो एक दूसरा न कोई. பாபா சொல்றாரு, மோகம் இருந்தால் எங்கேயுமே நம்ம போக முடியாது. மோகம் அப்படிப்பட்டதுங்கிறார் பாபா. எதையுமே செய்ய விடாது, இழுத்துக்கிட்டே இருக்கும். ஜவு மிட்டாய் மாரி என்ன ஆகும் மோகம்? அவங்க பின்னாடியே புத்தி போகும். இன்னார் யார் மேலே மோகம் பற்று இருக்கோ விட முடியாது. பாபா சொல்கிறாங்க, நஷ்ட மோகம் ஆகணும். இந்த நேரம் எனக்கு ஒரு சிவபாபா தவிர வேறு யாருமே இல்லை. இந்த நினைவு நமக்கு பக்காவாக இருப்பது அவசியம். அச்சா, தாரணைக்கான முக்கிய விஷயம், पुरानी दुनिया से बेहद का वैरागी बन अपना सब कुछ अर्पण कर देना. இந்த பழைய உலகத்திலிருந்து எல்லையற்ற வைராகியத்தை கொண்டு வந்து தன்னுடையது அனைத்தையும் அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஹமாரா குச் பி நஹி, ஏ தேஹ் பி ஹமாரி நஹி. என்னோடது எதுவுமே இல்லை, இந்த தேகம் முதல் என்னோடது இல்லை. இஸ்ஸே மோகத்தோடு நஷ்டோ மோகா பண்ணாகே, இந்த தேகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுதலை விட்டுவிட்டு நஷ்ட மோகா ஆக வேண்டும். नेक्स्ट पॉइंट, कभी भी ऐसी कोई भूल नहीं करनी है जो रजिस्टर पर दाग लग जावे. எந்த ஒரு தவறு நம்ம செய்யக்கூடாது, நம்மளுடைய ரெஜிஸ்டரில் குறிப்பேட்டில் எந்த கரை என்பது இருக்கக்கூடாது. सर्व दैवी गुण धारण करने ही अंदर क्रोध का जरा भी अंश न हो. பாபா சொல்கிறாங்க, அனைத்து தெய்வீக குண தாரணை இருக்க வேண்டும், உள்ளுக்குள் எந்த கோபத்தின் கொஞ்சம் அம்சம் கூட இருக்கக்கூடாது. பாபா இன்னைக்கு வரதான் கொடுக்குறாங்க, कहना, सोचना, करना, इन तीनों को समान बनाने वाले ज्ञानी तो आत्मा भव. சொல்வது, நினைப்பது, செய்வது. சொல்வது, நினைப்பது, செய்வது மூன்றும் சமான் ஆக்கக்கூடிய ஞானி து ஆத்மா, ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுங்கள். अभी वानप्रस्थ अवस्था में जाने का समय समीप आ रहा है. वानप्रस्थ நிலைக்கு நெருக்கத்தில் வந்து கொண்டே இருக்கிறோம். इसलिए कमजोरियों को मेरेपन को व व्यर्थ के खेल को समाप्त कर कहना, सोचना, करना समान बनाओ. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய குறை குற்றங்களை அழித்து என்னுடையது என்பதையும் வீணான விளையாட்டையும் அழித்து சொல்வது, நினைப்பது, செய்வது மூன்றையும் சமமாக ஆக்குங்கள். தப் கஹேங்கே ஞான் ஸ்வரூப். அப்போ தான் உங்களை சொல்ல முடியும் ஞான ஸ்வரூபம் என்று. जो ऐसा ज्ञान स्वरूप ज्ञानी तो आत्माएं हैं, उनका हर कर्म, संस्कार, गुण और कर्तव्य समर्थ बाबा के समान होगा. யார் ஞான ஸ்வரூப, அதாவது ஞானம் நிறைந்த ஆத்மாவாக இருக்கின்றார்களோ அவங்களுடைய ஒவ்வொரு செயல், அவங்க ஒவ்வொரு சன்ஸ்காரம், ஒவ்வொரு குணங்கள், அவங்க ஒவ்வொருடைய கர்த்தவியம், செயல்பாடுகள் எல்லாமே சக்தி மிக்க பாபாவுக்கு சமமாக இருக்கும். வே கபி வியர்த்துக்கே விசித்திர கேல் நகி கேல் சக்தே. வீணான விளையாட்டு அவங்க விளையாட மாட்டாங்க. வீணான விசித்திரமான விளையாட்டெல்லாம்
விளையாட மாட்டாங்க. சதா பரமாத்மா மிலன் கே கேல் में பிஸி ரகேங்கே. சதா அவங்க புத்தி பாபாவின் சந்திப்பிலேயே மூழ்கி இருக்கும். एक बाप से मिलन मनाएंगे और औरों को बाप समान बनाएंगे. 2 காரியம் செய்வாங்க. யாரு? 3லும் யார் சமமாக இருக்காங்க? எண்ணம், சொல், செயல். ஒன்று பாபாவை சந்திச்சுட்டே இருப்பாங்க, மற்றொன்று பாப் சமானாக அனைவரையும் ஆக்குவார்கள். ஸ்லோகன் सेवाओं का उमंग छोटी छोटी बीमारियों को मर्ज कर देता है. பாபா சொல்கிறாங்க, சேவையினுடைய உற்சாகம் சின்ன சின்ன வியாதிகளையும் என்ன பண்ணுது? மர்ஜ் பண்ணிடுறது. अव्यक्त इशारा आत्मिक स्थिति में रहने का अभ्यास करो, अंतर्मुखी बनो. ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான பயிற்சி எடுங்க, अंतर्मुखी ஆகுங்கள். अंतर्मुखी अर्थात मुख और मन का मौन रखने वाले. अंतर्मुखी என்றால் வாய் மற்றும் மனதின் மௌனமாக வைத்து கொள்ளக்கூடியவர்கள். மனசை மட்டும் இல்லை, வாயையும் மௌனமாக வைத்து கொள்ளக்கூடியவர்கள். முக்கா மௌன் தோ துனியா மே பி ரக்தே ஹே. நிறைய பேர் சைலன்ஸில் இருக்காங்க, மௌன விரதம் இருக்காங்க. लेकिन यहाँ व्यर्थ संकल्पों से मन का मौन होना चाहिए. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாபா சொல்கிறாங்க. இங்கே மௌனம்னா வாய் மௌனம் மட்டுமல்ல, அது இருக்கணும். ஆனாலும் வீண் சங்கல்பத்துக்கு மனசில் விடை கொடுக்கணும். வீண் எண்ணங்கள் மனசில் மௌனத்தை ஏற்படுத்தணும். அதாவது வீண் எண்ணங்களிலிருந்து நம்ம மௌனம். जैसे ट्रैफिक कंट्रोल करते हो तो व्यक्ति की ट्रैफिक को कंट्रोल करते हो. இப்படி டிராஃபிக் கண்ட்ரோல் யோகா செய்கிறீங்க, அப்போ வீண் சிந்தனைகளுக்கெல்லாம் நீங்கள் புள்ளி வச்சிடுறீங்க, கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பாபாட்ட போகிறீங்க. वैसे बीच बीच में एक दिन मन के व्यर्थ का कंट्रोल ट्रैफिक कंट्रोल करो. அதே போல் பாபா முக்கியமாக சொல்கிறார் அவ்யக்த இஷாரால, இன்னைக்கு ஃபுல் டே இடையில என்ன பண்ண சொல்கிறார்? மனதின் வீண் எண்ணத்தை நிறுத்துங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் செகண்டில் பிரேக் போடணும். வீண் எண்ணம் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. அப்படி நம்ம அந்த டிராஃபிக், வீண் எண்ணத்தினுடைய டிராஃபிக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஓம் சாந்தி.